அபிராமி. என் சமையலறையில் என் கதை சொல்கிறேன். என்னுடைய அம்மாவோட வீட்டில் இருந்து சொல்றபடியால இன்னும் அது சந்தோஷமா இருக்கு. அம்மாவை முன்னுக்கு வச்சுக்கொண்டு எனக்கு சமையலறை குசினி பக்கம் என்றால் உண்மைக்குமே பிடிக்காது. அந்த வேலையெல்லாம் அம்மா தான் செய்கிற மாதிரி சின்ன வயசுல என் மனசுல பட்டிருக்கு. அப்பெல்லாம் குசினிக்குள்ள போயிட்டு வர்றாண்டாலே அம்மா செய்யற வேலையை அவ்வளவு அந்த கண்ணுக்குள்ள வச்சு பார்த்தாலும் அது செய்யணும்னு ஒரு நாளும் ஆசைப்பட்டதில்லை. பின்பு அது காரநகர்ல பின்பு கல்விங்காலில் வந்திருக்கிறப்போ அந்த பால் புளியறது இருக்குது தேங்காய், அது எல்லாருக்கும் வந்தது. தேங்காய் திரும்பி அந்த பால் புளியறதை பார்த்தா அதுக்குள்ள விளையாடலாம். அந்த அலைஞ்சு அலைஞ்சு விளையாடி அது மாதிரி இருக்கும். அம்மா ஏதோ குயிக்க கல்லரிக்கன் சட்டியில தான் அம்மா பாவிக்கிற சட்டி, கல்லரிக்கன் சட்டி. அது இன்று வரைக்கும் பாவித்து கொண்டுதான் இருக்கிறார். இப்ப கூட அந்த கல்லரிக்கன் சட்டியில தான் அதிகமா அந்த பால் புளியறது, அரிசி கலவுறது எல்லாவற்றையும் செய்து கொள்வார். அப்ப எனக்கு அது ஆசையா இருந்தே நான் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அப்ப ஒரு முறை தேங்காய் திருவியாச்சு. அம்மா தான் திருவிட்டார். அந்த தேங்காய் அதை திருவிட்டு அதை எடுத்து கொண்டு போயிட்டு முதலாம் பால், ரெண்டாம் பால், மூன்றாம் பால் விடணும். அப்ப நான் போய் இருந்துட்டேன் ஒரு இடத்த. தேங்காய் பூ மட்டும் கொண்டு போயிட்டு எனக்கு 3 சகோதரர்கள். அவர்கள்ட்ட ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டேன். இதுக்கு எடுத்துட்டு வாங்க, ஒரு ஆள் முதலாம் பால் விடுறதுக்கு, ரெண்டாம் பால் விடுறதுக்கு ஒரு சட்டி எடுத்தாங்க, மூன்றாம் பால். அப்ப சரி எடுத்து அவர்களும் கொண்டு வந்துட்டோம். எனக்கு அந்த குசினிக்குள்ள இன்றைக்கு நான் அந்த வேலை செய்து அதே போல எனக்கு இருக்குது. அதான் இந்த முதல் நாள் அனுபவம் அம்மாவோட. அம்மா அதை அவதானமா பார்த்துட்டு முதலாம் பாலே நான் பெரிய சட்டியில புளிஞ்சு கொடுத்தேன். அது அம்மா மிக சந்தோஷமா கைகளால் என்ற பிள்ளைன்றபடியால முதலாம் பால் இவ்வளவு புளிஞ்சு வந்திருக்கு. அப்புறம் ரெண்டாம் பால், மூன்றாம் பால் இந்த பெரிய சட்டியில புளிஞ்சு கொடுத்துருப்பேன். நீங்க யோசிச்சு கொண்டுங்க. அவளத்துக்கு அம்மா அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு அதே அந்த அந்த நாட்கள் என் கண்ணுக்குள்ள கொண்டு வந்த பாம்பகத்துக்கு மிக்க மிக்க நன்றி என்று கூறி இந்த கதை முதலும் சொல்லியிருக்கிறேன். என் சமையலற கதை மீண்டுமாய் சொல்லி மகிழ்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். நன்றி. அப்போ ஒரு கறியோ ஒரு சமையலோ முதல் எப்ப செய்து நீங்க? அது சுவிஸுக்கு வந்துதான் செய்தேன் என்று நினைக்கிறேன். ஏன் அம்மா நினைக்கவில்லை என்ற பிள்ளைக்கு இது இந்த கலையெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்க வேணும், உதவிக்கு கூப்பிட்டிருக்கணும், ஏன் இதை கலையாக கற்றுக் கொடுக்கவில்லை? அதுவரை காலம் அம்மாவுடன் வாழ்ந்ததில்லை என்று நினைக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு தடவை அரிசி வடிச்சிருக்கிறேன், அதுக்கு அம்மா விட்டுருக்கிறேன். மற்றபடி அம்மாவிடம் எதுவும் நான் சமையல் கற்றுக்கொள்ளவில்லை. பார்த்திருக்கிறேன், உதவி செய்திருக்கிறேன். நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை, ஏன் கற்றுத்தரவில்லை? அது தெரியவில்லை. முன்னால் இருக்கிறபடியா கேட்கத்தானே. அதான் அம்மா ஏன் கற்றுத்தரவில்லை எனக்கு. செல்ல பிள்ளை வந்து சுவிஸ்ல கஷ்டப்பட்டது